உலகெங்கும் உள்ள ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். எல்லோருக்கும் இப்பொழுது முதுகு தண்டு வலி ஏற்படுகிறது. முதுகு தண்டு வலிக்கான மருந்து இப்பொழுது தயாரிக்க இருக்கிறோம். முதுகு தண்டு வலி ஏன் வருகிறது என்று யாருக்கும் தெரிவதில்லை. அதிக தூரம் இரு சக்கர வாகனத்தில் பயணம் செய்பவர்களுக்கு இந்த முதுகு தண்டு வலி ஏற்படும். முதுகு தண்டு வலி ஏற்படுவதற்கு காரணம் சத்தான உணவுகள் யாரும் சாப்பிடுவது கிடையாது. சத்தான உணவுகள் என்றால் நாங்கள் நிறைய சாப்பிடுகிறோம் என்கிறார்கள். சத்தான உணவு உரம் போடாத அரிசி தான் ஆர்கானிக் முறையான அரிசி என்று சொல்வார்கள். அது அதிக சக்தியை தரும். இப்பொழுது உள்ள அரிசிகள் நெற்பயிர்களை பார்த்தால் கண்டிப்பாக ஒரு அடி உயரம்தான் இருக்கும். இந்த ஒரு அடி உயரத்திற்குள் நாம் போட்ட உரங்கள் தான் அந்த நெல்லுக்குள் இருக்கும். நெல் பயிர்களில் உள்ள அரிசிகளை நாம் சாப்பிட கண்டிப்பாக சத்துகள் குறைவாகத்தான் இருக்கும். அந்த நாட்களில் பெரியவர்களாகிய நம் தாத்தாக்கள் செய்த விவசாயத்தில் 6 மாதம் கழித்துதான் நெல் உண்டாகும். அந்த நெல்லினுடைய அரிசி சீக்கிரமாக வேகாது. வேகுவதற்கே 1 மணி நேரம் ஆகும். அந்த அரிசியை சாப்பிடுவர்களுக்கு முதுகு தண்டு வலியே வராது. ஏனென்றால் அவர்கள் அதிக பலசாலியாக இருந்தார்கள். அந்த காலத்தில் உள்ள கோயில்களை நீங்கள் பார்க்கலாம். அந்த கோயில்களில் உள்ள தூண்களை நாம் நினைத்து பார்க்கவே பயமாக இருக்கும். ஏனென்றால் அந்த அளவு தூண்களையும் அந்த சாமானிய மனிதர்கள் தூக்கி நிறுத்தியிருக்கிறார்கள். இப்பொழுது நாம் ஓட்டும் இரு சக்கர வாகனம் விழுந்தாலே அடுத்தவர் துணை இல்லாமல் அந்த வண்டியை தூக்க முடியாமல் போகிறார்கள். இந்த நிலையில் இருக்கிறது இப்பொழுதுள்ள நம் சந்ததியினர். முதுகு தண்டு வலி ஏற்பட்டு அவர்களுக்கு உள்ள இடுப்பு எலும்புகளை சில மருத்துவர்கள் எடுத்து விடுகிறார்கள். ஏனென்றால் இடுப்பு வலியை சரி செய்ய ஒரு எலும்புக்கு மேல் ஒரு எலும்பு நசுக்குகிறது. அதனால் முதுகில் உள்ள எலும்பு பலவீனம் அடைந்துள்ளது. இந்த பகுதியில் உள்ள 5வது எலும்பை எடுத்துவிட்டால் வலி தீரும் என்பார்கள். அந்த எலும்பை எடுத்ததுக்கப்புறம் நடக்க முடியாமல் போய்விடும். மொத்தமாக அவர்கள் நடை தாழ்ந்து விடுவார்கள். கண்டிப்பாக முதுகு வலிக்கு உகந்ததாக இருக்கும் இந்த ரயில் கற்றாழை. இந்த ரயில் கற்றாழை இந்த முதுகு தண்டு வலியை எடுக்க வல்லது. ரயில் கற்றாழை இது முள்களை நான் நீக்கி கொண்டு வந்துள்ளேன். ஏனென்றால் 4 பக்கம் இதற்கு முற்கள் இருக்கும். இந்த முள் கைகளில் பட்டால் கண்டிப்பாக உள்ளே சென்று பல ரணங்களை உண்டு பண்ணும். இந்த முள்களை நீக்காமல் என்னால் கொண்டு வர முடியாதால் இந்த ரயில் கற்றாழை உள்ள இடத்திலேயே இந்த முட்களை நீக்கி நான் கொண்டு வந்துள்ளேன். இந்த ரயில் கற்றாழையில் 4 முகம் உள்ளது. 4 முகம் என்றால் 1 2 3 4 முகம் உள்ளது. இது 4 முக கற்றாழை. 6 முக கற்றாழை உள்ளது. இதனுடைய செடியில் உள்ள இது தண்டு வடம் போல் நேராக இருக்கும். இதில் 6 முக கற்றாழையை எடுத்து நாம் பயன்படுத்தலாம். 4 முக கற்றாழையும் எடுத்து பயன்படுத்தலாம். ஒரே தூரில் 5 முகம் 4 முகம் அப்படியாக 6 முக கற்றாழை என்று மாற்றுப்பெயரும் உண்டு. 6 முகம் என்றால் முருகனுக்கு சொந்தமானது. இந்த 6 முகமும் ஒன்று சேர்ந்த இந்த கற்றாழையை நாம் பயன்படுத்த தண்டு உள்ள முதுகு தண்டில் 6 பக்கமும் உள்ள வலிகளையும் எடுக்க வல்ல இந்த 6 முக கற்றாழையை நாம் ரயில் கற்றாழை என்றும் 6 முக கற்றாழை என்றும் நாம் கூறுகிறோம். அதில் சிறு செடிகளாக சிறு உயரங்களாக இருக்கும்போது அது 4 முகங்களாக இருக்கும். அதிக தூரம் பயணித்து வருவதால் இந்த 4 முகத்தையே நான் கொண்டு வந்துள்ளேன். இதில் 6 முகம் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த 6 முக கற்றாழையை எடுத்து ஒரு 50 கிராம் அளவுக்கு பயன்படுத்த வேண்டும். அதனுடன் சேர்த்து மிளகு உடலில் உள்ள வலிகளை எடுக்க வல்லது. சுக்கு உங்கள் உடலில் உள்ள வலிகளுக்கு நிவாரணியாக இப்பொழுது கடைகளில் சுக்கு மல்லி டீ குடிக்கிறார்கள். ஏனென்றால் உடல் வலியை அது கொஞ்சம் கொஞ்சமாக போக்க வல்லது. சீரகம் உள்ளே உள்ள வலிகளை வெளியேற்ற இந்த சீரகம் பயன்படும். திப்பிலி, ஏனென்றால் குழந்தை பெற்ற பெண்களுக்கு திப்பிலி கொடுக்காமல் எந்த ஒரு மருத்துவம் கிடையாது. திப்பிலி கொடுக்க உடல் பலம் அதிகரிக்கும். தினந்தோறும் ஒரே ஒரு திப்பிலியை நாம் சாப்பிட்டோம் என்றால் உடல் வலிகள் காணாமல் போகும். இந்த திப்பிலிக்கு அந்த அளவுக்கான மருத்துவத்தன்மை உள்ளது. இந்த திப்பிலியை சாப்பிட நாம் சாதாரணமாக சாப்பிடுவதுடன் இந்த ரயில் கற்றாழையுடன் சேர்த்து சாப்பிட உடல் வலிகள் தீரும். இதனுடன் சேர்த்து வெல்லம் சேர்க்கலாம். பனை வெல்லமும் சேர்க்கலாம். உங்கள் தேவைக்கு ஏற்ப உங்கள் பகுதியில் கிடைக்கும் வெல்லத்தை பயன்படுத்தவும். சர்க்கரை நோயாளிகளாக இருந்தால் கண்டிப்பாக பனை வெல்லம் பயன்படுத்தினால் சர்க்கரை நோய் ஒன்றும் செய்யாது.
இந்த ஆறுமுக கற்றாழையை 50 கிராம் அளவுக்கு எடுக்க வேண்டும். மிளகு 10 மிளகு போதுமானது. சீரகம் 20 கிராம் போதுமானது. சுக்கு 5 கிராம் போதுமானது. திப்பிலி 10 கிராம் அளவுக்கு எடுத்தால் போதும். இந்த முறையை பயன்படுத்தி தேவைக்கேற்ப வெல்லத்தை பயன்படுத்தி இந்த கொதிநீர் கஷாயம், இது கஷாயமாக இதை கொதிக்க வைத்து எடுக்க வேண்டும். கஷாயம் என்றால் கொதிக்க வைத்து வடிகட்டுவது தான் கஷாயம். இதை எல்லோரும் சித்தர்கள் கஷாயம் குடித்து விட்டீர்களா என்பார்கள். முதுகு வலி, ஏனென்றால் அதிக நேரம் உட்கார்ந்து படிக்கும் சிறுவர்களுக்கும் பெண்கள் அதிக நேரம் நின்று வேலை செய்யும்போது தண்டுவடம் வலி தாங்க முடியாமல் இப்பொழுது உள்ள வலி நிவாரணியை தேய்க்கிறார்கள். அது சிறிது நேரம் கழித்து வலியை உண்டாக்கும். ஆனால் இது வலிகளை போக்கும், உடல் வலிமையை கூட்டும். நாம் உண்ட உணவில் சிறிதளவு உணவில் விஷத்தன்மை இருந்தாலும் அந்த விஷத்தை வெளியேற்றக்கூடியது. இப்பொழுது உள்ள விஷத்தன்மை என்றால் ஃபுட் பாய்சன் என்று கூறுகிறார்கள். கெட்டுவிட்ட உணவையும் சாப்பிட்டிருந்தாலும் அந்த உணவினால் வரும் வலிகளையும் வாந்திகளையும் நிப்பாட்ட வல்ல இந்த ஆறுமுக கற்றாழையை நாம் பயன்படுத்த வேண்டும். இதனுடைய மருத்துவத்தன்மையையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முட்டி வலியிலிருந்து முதுகு தண்டு வலி வரை இது சரி செய்ய இது எல்லா பகுதிகளிலும் கிடைக்கும். நீங்கள் வனப்பகுதிகளில் இதை பார்க்கலாம். காடுகளில் வேலிகளில் இது அதிக முட்களோடு இருக்கும். கண்டிப்பாக வெறுங்கையில் இதை போய் பிடுங்க முடியாது. கத்தி பயனுடனோ அல்லது அருவாளுடனோ இதை எடுத்து அறுத்தெடுத்து அங்கேயே முட்களை நீக்கி தான் கொண்டு வர வேண்டும். முட்களுடன் கொண்டு வந்தால் நீங்கள் வரும் வழியில் கால்களிலும் கைகளிலும் இந்த முள்கள் காணாமல் குத்திவிடும். குத்திய பின்பு இது எடுக்க முடியாது. ஏனென்றால் அது ஒரு வாரம் நம் உடலுக்குள்ளேயே அது உள்ளே சென்று சீல் வைத்து பல வலிகளை உண்டு பண்ணும். அதனால் முட்களை அங்கேயே நீக்கிவிட்டு வர வேண்டும். வேலிகளில் கிடைக்கும். இதனுடைய பழங்கள் சிவப்பாக இருக்கும். அந்த பழங்களை நாம் சாப்பிட இருதயத்திற்கு ரொம்ப இதமாகவும் உடல் வலிமை கூட்ட வல்லது. இதில் தொண்டை முள் இருக்கும். அந்த பழத்துக்குள் அது நல்ல சிவந்த நிறமாகவும் ரோஜா நிறத்தில் இந்த பழங்கள் இருக்கும். பழங்கள் மேலேயும் முட்கள் இருக்கும். கண்டிப்பாக கவனமாக அந்த பழங்களை எடுத்து சாப்பிடலாம். கவனம் இல்லாமல் எடுத்து நேரடியாக இந்த பழங்களை சாப்பிட முடியாது. இந்த தண்டை வைத்து நாம் காய்ச்ச வேண்டிய முறையை இப்பொழுது பார்ப்போம். இந்த 4 முக கற்றாழையை நன்றாக தண்ணீரில் வேக விட வேண்டும். இதனுடன் சேர்த்து சீரகத்தை சேர்க்க வேண்டும். சீரகம் மட்டுமல்லாது மிளகு பொடி, மிளகு பொடியையும் இந்த 10 மிளகு போதுமானது. அதற்கு மேல் என்றால் வயிற்றால் போய்விடும், வயிற்றோட்டம் ஏற்படும். வயிற்றோட்டம் என்றால் பேதி கழிச்சல் என்று சொல்வோம். அந்த முறையை கையாளும். மிளகு 10க்கு மேல் வேண்டாம். சீரகம் 20 கிராம் வரை சேர்க்கலாம். அது உள்ளே உள்ள வலிகளை வெளியேற்ற திறமை வாய்ந்தது. திப்பிலி 20 கிராம் அளவுக்கு சேர்த்தால் நல்லது. திப்பிலியை சேர்ப்பதால் தவறு ஒன்றும் வராது. 10 கிராம் போதும் என்று நினைத்தால் 10 கிராம் சேர்க்கலாம். கண்டிப்பாக 20 கிராம் சேர்த்தால் வலியை குறைக்கும். இடுப்பில் உள்ள வலிகளை மட்டுமல்ல, தண்டு முதுகு தண்டில் இரு பக்கமும் தண்டுகள் வலிக்கும். அவர்கள் படுக்கும் பொழுது கால்களை மேலே தூக்கி முதுகை மட்டும் கீழே அழுத்தும்படி படுப்பார்கள். இப்படி படுக்க அந்த முதுகு தண்டு வலி இதமாகும். முதுகு தண்டை அடிக்கடி தொடக்கூடாது. முதுகு வலிக்கும் இடத்தை தொட தொட ரணம் கூடும். இதனால் கிராமப்புறங்களில் உள்ளவர்கள் உழவு உழுதுவிட்டு அவர்கள் மரத்தடியில் போய் படுத்து கால்களை மரத்தின் மேல் வைத்து முதுகு பகுதியை நன்றாக தரையில் படும்படி வைத்து சூடு, அதுதான் வெயிலின் உள்ள தாக்கமுள்ள அந்த மண்ணில் படுத்து ஒத்தனம் கொடுப்பார்கள். அந்த வகையில் அந்த முதுகு தண்டு வலி குறையும். இப்பொழுது இங்கே உள்ள நகரத்தில் உள்ளவர்கள் தண்ணீர் பைகளில் சுடு தண்ணியை சேர்த்து ஒத்தனம் கொடுத்து வர முதுகு தண்டு வலி தீரும். இதை உள் மருந்தாக குடிக்க இந்த கஷாயத்தை பயன்படுத்த வேண்டும். இது குடிக்க சிறிது கசப்பாக இருப்பதால் வெல்லம் சேர்க்க வேண்டும். வெல்லம், பனை வெல்லம் சேர்க்க அதனுடைய ருசி மாறி நாம் முதுகு தண்டு வலியிலிருந்து நாம் விடுபடலாம். அதிக தூரம் பயணம் செய்யும் இரு சக்கர வாகனத்தினர்கள் அனைவரும் இதை சாப்பிட வேண்டும். இதை சாப்பிட முதுகு வலி தானாக
மறையும். பெண்கள் தையல் கலையில் வல்லவர்கள், அதனால் அவர்களுக்கு முதுகுவலி அதிகமாக உள்ளது. பெண்களுக்கு இது உகந்த மருந்து. தையல் கலையில் உள்ளவர்கள் இதை தேடி பிடித்து கொண்டு வந்து மருத்துவம் செய்யலாம். இதை அன்றாடம் செய்ய வேண்டும். இதை நீங்கள் காய வைத்து பொடி செய்து அதன் பின் இது அனைத்தையும் சேர்த்து நீங்கள் தினந்தோறும் மூலிகை டீ போல் இதை குடித்து வர முதுகு வலியானது தானாக மறையும். முதுகு தண்டு வலி, குனிந்து வேலை செய்யும் இந்த தையல் கலை வல்லவர்களுக்கு முதுகு வலி தானாக குறையும். இந்த குறைவதற்கு இந்த 4 முக கற்றாழை, இதை 6 முக கற்றாழையாக இருந்தாலும் நல்லது. இந்த ரயில் கற்றாழையை 50 கிராம் அளவுக்கு கண்டிப்பாக போதுமானது. ஒரு நாளைக்கு 50 கிராம் அளவுக்கு போதும். 10 மிளகு போதும். சுக்கு ஒரு 5 கிராம் மட்டும் போதுமானது. சீரகம் ஒரு 20 கிராம் அளவுக்கு எடுத்துக்கொள்ளலாம். திப்பிலியும் 20 கிராம் எடுத்துக்கொள்ளலாம். தேவைக்கேற்ப நன்றாக இனிப்பாக இருக்கும்படியாக பனை வெல்லம் சேர்த்து இதை கஷாயமாக எடுத்து குடிக்க இந்த முதுகு தண்டு வலியானது காணாமல் போகும். முதுகு தண்டு வலியினால் அவதிப்படுபவர்கள் அதிகம் பேர். முதுகு தண்டு விழுவதால் சிலர் நடக்க முடியாமலும் படுக்க முடியாமலும் உட்கார முடியாமலும் அவதிப்படுகிறார்கள். அவர்களுக்காகவே இப்பொழுது புதிய ரகமான சேர்களை உட்காரும் வசதிக்கேற்ப அவர்கள் முதுகு வலி இல்லாமல் இருக்க கல் போன்ற மரப்பலைகளில் உட்காருபவர்களை விட நல்ல மெத்தை போல சோஃபா சேர்களை வைத்து அந்த முதுகு வலியை போக்குவதற்கு சாய்ந்து உட்காருகிறார்கள். அந்த நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். இவர்கள் வலி தீர இந்த 4 முக கத்தாழையினுடைய கஷாயத்தை குடித்து வர முதுகுத்தண்டு வலி தானாக மறையும். முதுகு வலி மறைய முகமும் நன்றாக இருக்கும். சிலர் வலி அதிகமாக இருப்பதால் உணவு உண்பது குறைந்துவிடும். அதிக வலியால் அவர்கள் கூன் போல் நடப்பார்கள். கூன் விழுந்தவர்கள் போல், சிறு வயதிலேயே கூன் விழுந்தவர்கள் போல் கூனி நடப்பார்கள். கூனி நடக்க நடக்க சிறிது காலம் செல்ல செல்ல முதுகு கூன் விழுந்து போகும். பிறகு பெண்களாக இருந்தால் அந்த பெண்கள் அவலட்சணமாக தெரிவார்கள். கூன் விழுந்த பெண்களை யாரும் பெண் கேட்டு வரமாட்டார்கள். அதனால் கூன் விழுந்த பெண்கள் நிறைய பேர் தையல் கலையில் உள்ளவர்களுக்கு சீக்கிரம் கூன் விழுந்துவிடும். அவர்கள் இந்த மருந்தை சாப்பிட கூன் விழுவதை தடுக்கலாம். முதுகு வலி இருந்தால்தான் குனிந்து நடக்கும்படியாக இருக்கும். குனிந்து நடக்காமல் நிமிர்ந்து நடக்க இந்த கஷாயத்தை சாப்பிட எவ்வளவு வலியானாலும் காணாமல் போகும். இளம் வயது சிறுவர்கள் 15 வயதிலிருந்து 30 வயதுக்குள்ளே அவர்கள் 60 வயது கிழவன் போல் முதுகு வலியால் அவதிப்படுகிறார்கள். இந்த அவதிப்படும் சிறுவர்களை பெண்களையும் காப்பாற்ற இந்த மருந்து நல்ல முறையில் இருக்கும். நல்ல முறையில் என்றால் வலிகளை நீக்க வல்லது. முதுகு பகுதியில் வலி அதிகமாக இருந்து குடிக்க மட்டும் போதுமல்லாது இதை நேரடியாக வெட்டி எடுக்கும் இடத்தில் அதிக சோறுகள் இதில் கிடைக்கும். இந்த சோற்றை வெல்லத்துடன் சேர்த்து மென்று தின்பார்கள். இது கிராமப்புறத்தில் நடக்கும் நிகழ்ச்சி. நகரத்தில் இருப்பவர்கள் இதை நேரடியாக மென்று தின்க வாய்ப்பு இருக்காது. ஏனென்றால் அங்கிருந்து நகரத்திற்கு வருவதற்குள் உள்ளே உள்ள சோறுகள் காய்ந்து விடும். காய்ந்த நிலையில் இருப்பதால் இதை கஷாயமாக்கி இந்த கஷாயத்தை குடிக்க முதுகு தண்டு வலி தீரும் என்று இதை எல்லோரும் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, நமது நிலையத்திற்கு வந்த கடிதத்தில் லலிதா என்னும் பெண்மணி சென்னையில் இருந்து எழுதியுள்ளார். அவர்களுக்கு மாதவிடாயின் பொழுது இரத்தப்போக்கு அதிகமாக ஏற்பட்டதால் அவதிப்படுகிறார்கள். மருத்துவரிடம் சென்று பார்த்ததால் அவர்களுக்கு நீர் கட்டி இருப்பதாகவும் இனி குழந்தை பிறக்காது என்றும் கூறியிருக்கிறார்கள். குழந்தை பிறக்காது என்று இவர்கள் பல மருத்துவம் செய்தாலும் இப்பொழுது உள்ள மருத்துவத்தில் கண்டிப்பாக 5-6 லட்சம் தேவைப்படும் என்று அவர்கள் சொல்லியதால் இந்த நோய்க்கான மருத்துவத்தை எனக்கு கூறும்படி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த நோய்க்கான மருந்து அவர்களுக்கு கருப்பையில் காச நோய் இருக்கிறது என்றும் எழுதியுள்ளார்கள். காச நோய், இந்த காச நோய் கருப்பையில் இருப்பதால் கருப்பை வாய் சுருங்கி இருப்பதாகவும் எழுதியிருக்கிறார்கள். கருப்பையில் காச நோய் என்றால் இவர்களுக்கு அதிக உடலில் சளி பிடிக்கும் தன்மை அதிகமாக இருந்திருக்கும். சளி பிடித்தால்தான் காச நோய் ஏற்படும். இந்த சளி பிடிக்காமல் உடலை பார்த்து கொள்ள கண்டிப்பாக இவர்கள் காலையில் எழுந்து குளித்து உடல் உலர்ந்தவுடன் தேங்காய் எண்ணெயை உடல் முழுவதும் முகம், கை, கால்கள் எல்லா பகுதிகளிலும் தேங்காய் எண்ணெயை தேய்க்க இந்த உடல் கவசமாக தேங்காய் எண்ணெய் பயன்படும்.
இவர்களுக்கு கண்டிப்பாக சளி பிடிக்காது. இதேபோல் இவர்கள் தினமும் செய்ய சளி பிடிக்கும் தன்மை குறையும். இந்த காச நோய்க்காக திராட்சை பழத்தை உலர் திராட்சை என்போம். இந்த உலர் திராட்சை பழத்தில் ஆங்கூர் திராட்சை நெய்யில் ஒரு 20 பழம் பொரித்தெடுத்து காலையில் சாப்பிட வேண்டும். இப்படி தினமும் சாப்பிட்டு வர கருப்பை வாயில் உள்ள காச நோய் கண்டிப்பாக மாறும். அது மாறாமல் அவர்களுக்கு கருப்பையில் உள்ள குற்றங்கள் ஆகிய வெளியேற வெள்ளை அருகு நாம் பயன்படுத்த வேண்டும். வெள்ளை அருகு ஒரு பட்டாணி அளவுக்கு அரைத்தெடுத்து அதை கண்டிப்பாக பாலில் கலந்து குடிக்க வேண்டும். இப்படி குடித்து வர நீர்க்கட்டிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்துவிடும். இவர்களுக்கு குழந்தை இல்லை என்று எழுதியுள்ளார். குழந்தை வேண்டுமென்றால் கண்டிப்பாக அரச மரத்தை சுற்ற வேண்டும். அரச மரம் சுற்றினால் மட்டும் போதாது. ஏனென்றால் அரச மரத்தடியில் அதிகமாக ஆக்சிஜன் கிடைக்கும். நீங்கள் இருக்கும் வீட்டில் கதவுகளை கண்டிப்பாக திறந்து வைக்க வேண்டும். நான் ஒரு வீட்டிற்கு சென்றிருந்தேன். அந்த வீட்டில் உள்ள பெண்ணுக்கு குழந்தை இல்லை என்று அந்த பெரியவர் சொன்னார். என் மருமகளுக்கு குழந்தை இல்லை என்று. நான் அங்கு பார்க்கும் பொழுது அந்த வீட்டில் ஒரு மூலையில் ஒரு கோழி அடைப்படுத்திருந்தது. அந்த கோழி அடைப்படுத்திருக்கிறது என்று கேட்டேன். ஆமாம், இது 3 மாதமாக இது அடைப்படுக்கிறது, குஞ்சு பொரிக்கவில்லை என்றார்கள். கோழி குஞ்சே பொரிக்காத இந்த வீட்டில் கருப்பையில் எப்படி கரு தங்கும் என்று கேட்டேன். அவர்களுக்கு புரியவில்லை. கோழி முட்டை கண்டிப்பாக பொரிக்கும். உங்கள் வீட்டுக்குள் எந்த வகையான ஆக்சிஜன் இல்லாததால் கரு முட்டையில் உள்ள கருக்கள் தானாக அழிந்து விடுகின்றன. அவர் வீட்டில் ஜன்னலை பார்த்தால் ஒரு ஜன்னல் கண்டிப்பாக 6 அடி உயரம் இருக்கிறது. அதிக ஜன்னல் உள்ள வீட்டில் கண்டிப்பாக அவர்கள் எல்லா ஜன்னலையும் அடைத்து வைத்திருந்தார்கள். இந்த ஜன்னல்கள் அனைத்தையும் திறந்து வையுங்கள், திறந்து வைத்தால் உங்கள் வீட்டில் குழந்தை பிறக்கும் என்றேன். இப்பொழுது நான் அங்கு சென்று வந்து 1.5 வருடம் ஆகிறது. இப்போ அந்த பெண்ணுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. நான் சென்ற நாளிலிருந்து அந்த வீடு கதவுகள் ஜன்னல்கள் திறந்திருக்கின்றன. இன்று முதல் இந்த ஜன்னல் திறக்கும் என்று, இந்த ஜன்னல் திறந்ததற்கு காரணம் நான் என்றும் அவர்கள் கூறுவார்கள். ஆனால் அந்த வீட்டில் உள்ள அனைவருக்கும் எந்த நோயும் வராமல் இருக்க அந்த ஜன்னலை திறக்கச் சொன்னேன். கருப்பை சுத்தமாக வெளிக்காற்று கண்டிப்பாக தேவை. ஏனென்றால் ஆக்சிஜன் அதிகமாக இருந்தால்தான் கருப்பையில் முட்டைகள் அதிகமாக வளரும். அதற்காக அரச மரத்தடியில் அதிகமாக ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய இந்த அரச மரம், அந்த அரச இலையை தினமும் ஒரு இலை, அதான் 50 வருடமான மரத்திலிருந்து ஒரு அரச இலையை எடுத்து சாப்பிட்டு வர 48 நாட்களில் கருப்பை சுத்தமாகும். கருப்பை சுத்தமானால் கண்டிப்பாக குழந்தை தங்கும். அந்த 48 நாட்களில் எந்த வகையாக தொடர்பும் கணவரிடம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் கருப்பையில் அதிகமான ரணம் ஏற்படும். இந்த தவற்றை செய்யாமல் கருப்பை சுத்தமாக 48 நாள் கண்டிப்பாக அரச இலையை சாப்பிட வேண்டும். இப்படி சாப்பிட்டு வர நல்ல பலன் கிடைக்கும். நாங்கள் இங்கு யாரும் செல்லாமல் இருப்பதால் சதுரகிரி மகாலிங்க மலைக்கு 3 முறை சென்று வரச் சொல்லுவோம். ஏனென்றால் அங்கு உள்ள மரங்களில் உள்ள ஆக்சிஜன் அவர்கள் உடலில் சென்று கருப்பையை சுத்தம் செய்கிறது. 3 முறை என்றால் அமாவாசை என்று ஒவ்வொரு அமாவாசையும் போய் வந்தால் அவர்களுக்கு கருப்பை சுத்தமாகும். அல்லது பௌர்ணமி என்று போய் வந்தாலும் சுத்தமாகும். இப்படி அமாவாசை முறை போய் வருபவர்களுக்கு ஆண் குழந்தையும், பௌர்ணமிக்கு போய் வருபவர்களுக்கு பெண் குழந்தையும் பிறக்கும். இது நேரடியாக நான் பார்த்த ஒன்று. ஏனென்றால் அந்த மலையில் லட்சக்கணக்கான மரங்கள் இருக்கின்றன. அது அத்தனையும் சித்தர்கள், அவர்களுடைய ஆசி பெறுவார்கள். மரங்களில் உள்ள அனைத்து இலைகளும் நாம் கர்ப்பப்பையில் மட்டுமல்ல, ஆண்களும் கூட செல்ல வேண்டும், கணவனும் கூட சென்றால்தான் அந்த பலன் கிடைக்கும். அவருக்கு உள்ள குறைபாடுகள் தானாக நீங்கும். இது சாத்தியம்தான். ஏனென்றால் எல்லா மருத்துவரும் கைவிட்டாலும் மலையில் உள்ள மரங்கள் கண்டிப்பாக நீங்கள் மருந்தே சாப்பிடாவிட்டாலும் உங்கள் கர்ப்பப்பையையும் உங்கள் அணுக்களின் எண்ணிக்கையும் கூட்ட வல்லது அந்த மரங்கள். நமக்கு தெரியாமல் நடக்கும் மர்மங்கள் அது. அந்த மர்மங்களுக்கு சில மலைகளுக்கு செல்லலாம். அதிலும் ஒன்று சதுரகிரி மகாலிங்க மலை. அந்த மலையில் செல்பவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும். இப்பொழுது அதிகமாக மக்கள் செல்கிறார்கள். குழந்தை இல்லை என்று சென்ற 3 முறை சென்று வந்த பின்பே அவர்களுக்கு கண்டிப்பாக கருத்தரிக்கிறது.
அதனால் அதிகமான பெண்கள் அங்கே செல்கிறார்கள். பெண்கள் மட்டுமல்லாது கணவரும் கண்டிப்பாக செல்ல வேண்டும். அப்படி சென்றால்தான் முழு பலனும் கிடைக்கும். கர்ப்பப்பைக்கு அரச இலை முக்கியமான ஒன்று. அரசு அற்று போகாமல் இருக்கத்தான் அரச இலையை சாப்பிட வேண்டும். அரசு என்றால் நமக்கு குழந்தை என்று பொருள். அரசன் என்றால் அவரவர் வீட்டுக்கு அரசன் அரசு. அந்த அரசு அற்று போகாமல் இருக்க அரச இலையை சாப்பிடவும், அரச மரத்தடியை சுற்ற சுற்ற கருப்பையில் உள்ள கசடுகள் வெளியாகி, கருப்பையில் உள்ள குற்றங்கள் என்பார்கள். குற்றம் என்றால் உள்ளே உள்ள நோய்கள் அனைத்தும் சிறுக சிறுக மாறும். அது 50 வருட மரமாக இருந்தால் அந்த இலைக்கு அதிக சக்தி உள்ளது. அதனால் மலையில் உள்ள மரங்கள் எல்லாம் 100 வருடம் 200 வருடம் முந்திய மரங்களே அங்கு இருக்கின்றன. அதனால் தான் அங்கு செல்வதால் அவர்களுக்கு கர்ப்பப்பை சுத்தமாகி கரு தரிக்கும் தன்மை உண்டாகி அவர்கள் பிள்ளை பெறுகிறார்கள். இதற்கு எல்லாம் அந்த மரங்களும் மூலிகையிலும் தான். அதற்காக நாம் கண்டிப்பாக இந்த முறையை கையாண்டு கருப்பையை சுத்தமாக்க கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் என்று சொல்லி, இந்த கருப்பை நோயிலிருந்து விடுபடவும் உங்கள் குழந்தை பிறக்காமல் இருக்கும் மன வருத்தத்தை போக்கவும் இந்த மருத்துவத்தை செய்ய கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை கிடைக்கும். இந்த முறையை நீங்கள் கையாள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.